வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி டியூஸ்டேங்க. இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் நல்ல மழைங்க. இன்றைக்கி இந்த நோம்பு இது வாங்கலான்னு போகிறோம். கிளம்புனேன், கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு ரெடியாகி, இன்னும் போகவே முடியல. நல்ல மழை. ரோடெல்லாம் பாருங்கள். எங்கள் ஏரியா பார்க்குறீங்களா? எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? எவ்வளோ தண்ணி பாருங்கள். இந்த சைடு நம்ம வீட்டு மாடியில் தண்ணி போட்டுருக்கு. எப்படி போக முடியும்? மார்க்கெட்டும் தண்ணியாக தான் இருக்கும். நானும் கிட்டத்தட்ட 1 hour வெயிட் பண்ணுறேன். ரெடி ஆகிட்டு மறுபடியும் ரெயின் கோட் போடுறேன் கேட்டுறேன். நம்ம வாகனம் கூட ரெடியாக இருக்கிறாரு. அப்புறம் அவருக்கு ரெயின் கோட் மூடிட்டேன். ஏன்னா நம்மளை மாதிரி தானே வரும். ரெயின் கோட் மூடிட்டா கொஞ்சம் அப்படியே இருப்பார். மழை நின்னப்போ தான் கிளம்பணும். அப்புறம் நேற்று கிளம்பி வந்தது நல்லதாக போச்சுங்க. ஏன்னா மழை அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் ஆசைப்பட்டு இருந்ததுன்னு வைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி ஹெவியாக இருக்குது. இன்னும் 2 நாள் மழை இருக்குன்றான். இப்போ தான் அப்படியே வெளுத்துருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? ஆனால் இந்த மழையை நம்பி இருக்க முடியாது. மழை வரும், வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் உக்காந்து இப்போ தானே வந்துட்டேன். ஏன்னா வெளியே மழையாக இருக்குல்ல, சில்லுன்னு காற்று வர அடிக்குது தான். அதே மாதிரி நேற்று கிளம்பி வந்தது நல்லதாக போச்சு. கொஞ்சம் இருந்துன்னு வைங்களேன். நேற்று வரும்போது ஒரு மழை கிடையாது. கிட்டத்தட்ட சென்னை அதான் பள்ளிக்கானை டு காஞ்சிபுரம் 1.5 மணி நேரத்தில் கரெக்டான நேரத்தில் வந்தாச்சு. அங்கே 2:45 எடுத்து இங்கே 4 வந்தாச்சு. ரொம்ப ஆச்சரியம். கேப் பார்த்திங்கன்னா அந்த வண்டி காரு 60லேருந்து 80 இதிலே டச் பண்ணினாங்க. ஒன்றும் எங்கேயும் பிரேக் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது பார் ஃப்ரீயாக அந்த ரோடு. எனக்கே ரொம்ப ஆச்சரியம். மற்ற நாளை விட நேற்று ஸ்பெஷல் டே மாதிரி இருந்தது. ஒரு வண்டி கிடையாதுங்க. ஆனால் இன்றைக்கி அவ்வளோ எஃபெக்ட் இருக்கும். மழை இன்றைக்கி தான் எல்லாம் இந்த நோம்பெல்லாம் கும்பிட்டு லீவு முடிச்சுட்டு நாளைக்கு ஆஃபீஸ் போகணும் அப்படின்ட்டு ஸ்கூல் போகணுட்டு எல்லாம் வருவாங்க. இன்றைக்கி வரவும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா இந்த டிராஃபிக்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். எப்படி வந்தாலும் உங்களை பிளாக் பண்ணும். சாதாரண நேரத்துலேயே டிராஃபிக்காக இருக்கும். இப்போ மழை நேரம் ரொம்ப கேப்லாகும். ரோடு அங்கங்கே கொஞ்சம் தண்ணி நிறைய இருக்குது. நேற்று வரும்போதே அங்கங்கே தண்ணி தேங்குது. சில இடத்துல காலியாக இருந்தது. ஹைவேஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. மேடு பள்ளம் இருக்குது. சில இடத்துல அந்த பள்ளம் தோண்டி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்க. ஸ்பீடே வேண்டாம். அதே மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டே வரலாம். அங்கே போய் சாப்பிடலாம், இங்கே போய் சாப்பிட்டா கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணாதீங்க. ஃப்ரீயாகுங்க. சீக்கிரத்தில் பொழுதோடு கிளம்பிடுங்க. அதாவது ஒவ்வொருத்தர் 6 மணி அடிச்சுட்டு கிளம்பி நைட்டில் வந்துட்டு கொஞ்சம் இருட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தரில் கரண்ட் இருக்காது. இப்படிலாம் இருக்குது. அதனால தான் டிவிலையும் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் 4 நாள் மழை ஹெவியாக இருக்குன்னு இன்னிலேருந்தே கணக்கு எடுத்துக்கிறாங்க. 23, 24 ஹெவியாக இருக்குன்றாங்க. அதன்படி ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க. நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையான அளவு ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? மீண்டும் சந்திப்போம்.